शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இதில் முதல்ல கர்மாவோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஒரு பிரச்சனத்தை ஏற்படுத்தின்னு பார்க்கிறார். இன்னும் உபனிஷத்துக்குள்ள வரல, ஆந்தி மந்திரத்துக்கு கூட இன்னும் அர்த்தம் சொல்ல வரல. அந்த இடத்துல வார்த்தைகத்தை விசாரமா பார்த்துருக்கோம். வார்த்தைகளை சொல்லிட்டு வர கர்மானா என்ன, எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணும் கர்மகாண்டத்துல அநேக விதமான கர்மாக்களை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ ஞான காண்டம் ஆரம்பிக்கிறது. கர்மாவை விட்டுட்டு ஞானத்துக்கு வரலாம். இவ்வளவு நாள் பண்ணிட்ட கர்மாவை ஏன் விடணும், கர்மாவனால கிடைக்கக்கூடிய பலன் இல்லை, அது இனிமே ஏன் நமக்கு தேவையில்லை, ஞானத்தினால புதுசா என்ன கிடைக்க போகுது, இதனால உங்களுக்கு ஒரு காரியம் பண்ணிருக்கோம், அதை நிறுத்திட்டு இன்னொரு காரியம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வைத்தியர்கிட்ட போயிருக்கோம், உடம்பு சரியில்லை, அது வேண்டாம் இன்னொருத்தர்கிட்ட போகணும்னா, அவர்கிட்ட போனதுனால இது வரைக்கும் ஏதோ ஒரு பலன் இருந்துதான் போயிருக்கோம். அப்ப அவர்கிட்ட கிடைக்காதது இன்னொன்று இந்த புது வைத்தியர்கிட்ட கிடைக்க போகுதுன்னு சொல்றாரு. அப்ப அவர் கொடுத்த மருந்து எடுத்துக்கணும்னா அதை விட்டுட்டு புதுசா எடுத்துக்கலாம், இல்லை அதையும் சாப்பிட இதையும் சாப்பிடணும்னா இப்படிலாம் நம்ம இருந்தே கொண்டு வருது. அதுபோல நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான எண்ணங்களை போக்கடிக்கிறதுனா வேணுங்கிற மருந்து இருக்கு. அது இது வரைக்கும் கர்மாவை கொடுத்து அப்ப அந்த கர்மாவை அதிகாரம் பண்ணிருக்கோம். இதுவே இந்த கர்மா வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு ஞானத்துக்கு வா அப்படின்னா அது விடுறதுக்கு நம்ம காரணம் சொல்லணும். அந்த கர்மாவுடைய எது வரைக்கும் கர்மா போய் சொல்ல முடியாது. எந்த இடத்துல கர்மா போட்டு போகும் அதை தெரிஞ்சுட்டு அப்பா இதை நான் விரும்பி பண்ணதான் போகணும். இதுக்கும் மேல ஒன்று இருக்கு, அது ஞானத்தினால மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோமையானால் அப்போ முழு முழுக்க நம்ம வேதாந்தத்துக்கு இறக்கலாம். அதனால கர்மா எதுக்கும் போகும், ஏன் கர்மாவை நிறுத்தணும், ஏன் ஞான காந்தத்தை ஆரம்பிக்கணும், உபனிஷத்து எதுக்காக நம்ம படிக்கணும், இப்படி இருக்கிற விஷயத்த இது சொல்லிட்டு வர. இது இந்த கர்மாவும் ஞானமும் ஆண்டத்துடைய சம்பந்தம். இதை பிரதாரணிகளுக்கு விசாரம் சொல்லிட்டார். எதுவே உபனிஷத்து ஆச்சாரியர் சொல்லிட்டார். பிரதாரணிகளுக்கு இதோடு விசாரம் சொல்லிட்டார். அதுக்கு சம்பந்த வார்த்தைகள் வார்த்தைக்காக அங்கேயும் வார்த்தையும் பண்ணிட்டார். அதுவே 1000 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிறது. இப்ப இங்க என்ன ஆறுதல் நமக்கு இது வரைக்கும் நடந்தது சுருக்கமா சொல்லிடுறேன். கர்மா என்ன பண்றது, கர்மா எத்தனை விதம் அப்படின்னா நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா, விசிஷ்ட கர்மா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப நமக்கு என்ன வேணும், இந்த வேதாந்த சாஸ்திரம் எதுக்காக படிக்கிறோம், மோட்சத்துக்காக படிக்கிறோம். மோட்ச முக்தி அப்படின்னா அது ஆத்மரூபம் அது இருக்கிறது. அது என்ன, நம்மளுடைய ரூபமான ஆனந்தத்தை சொல்லணும். நம்மளுடைய ரூப ஆனந்தம் என்பதோ அதுதான் ஆனந்தம்னு நம்ம சொல்லக்கூடியது. வேதாந்தத்தில் சொல்லக்கூடியது ஆனந்தங்கிற விஷயங்கள்னால நமக்கு வரக்கூடியதான சுகங்கள். விஷயத்தினால் வரக்கூடிய சுகம், விஷயத்துக்கும் நமக்கு எதுவரைக்கும் சம்பந்தம் இருக்குமோ அது வரைக்கும் மனசுல ஒரு விருத்தி உண்டாது. அந்த சம்பந்தம் அந்த விஷயம் போன உடனேவோ, இந்த விஷயம் அந்த சம்பந்தம் போன உடனேவோ, இந்த விஷயம் மனத்தை தூங்கி போயிடுதோ, அப்ப நமக்கு அந்த சுகம் வரப்போகிறது. ஆனா ஆனந்தம் அப்படி இல்லை. அது நிச்சயமான ஆத்மஸ்வரூபம் இன்னைக்குமே நம்ம விட்டு போகாது. அதை நேர மாயினால மூடி பண்ணிருக்கோம். விஷயத்துக்கு என்ன வராங்க, நம்மளுடைய ரூபானந்தத்தை தெரிஞ்சுக்கிறது, அதை அனுபவிக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், சுகம் துக்கம் இவைகளை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த சுகம் துக்கம் போய் சுகமும் வேண்டாம் துக்கமும் வேண்டாம், இதை விட்டுட்டோம்னா சுகமானது தானா கிடைக்கப்படும். இதுதான் வேதாந்தத்தில் சொல்லக்கூடியதான் சொல்றீங்க. இப்போ சுகம் வேண்டாம் துக்கம் வேண்டாம்னு நம்ம வாயால சொன்னா போறாது. சுகத்துக்கு காரணம் வேண்டாம், துக்கத்துக்கு காரணம் பாவம். நிச்சயமும் வேண்டாம், பாவமும் வேண்டாம், நிச்சயபாவமும் வேண்டாம், பாவமும் வேண்டாம். வேண்டாம் என்று சொல்றது பண்ணாமல் இருந்தால் அது பணம் தான் போகும். பண்ணா கண்டிப்பாக ஒன்றுதான் செய்யும். அப்போ கர்மாவும் பண்ணாமல் இருக்கும். நான் சுகமும் பண்ண எனக்கு சுகமும் வேண்டாம்,
அதுக்கு காரணமான புண்ணியம் பண்ணு, சுத்தமும் வேண்டாம், அதுக்கு காரணமான பாவமும் பண்ண அப்படின்னு இருந்து கொண்டா முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதை கர்மாவை சொல்றாங்க. அவ வேதாந்தத்துக்கு ஒரு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வேதத்தெல்லாம் படிச்சிருக்கு, ஆனால் அது பிரமாணம் இல்லை, சுதந்திரமா பிரமாணம் இல்லை. அதாவது வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கணும்னு இருக்க, அது சுதந்திரமா எடுக்கலாம் அப்படின்னு வராது. இப்போ இங்க நம்ம விவாதம் பண்ணி காட்டுற 4 கர்மம் சொன்னா நம்ம என்ன இது இவைகளெல்லாம் விட்டுட்டு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா கிரமம் மனம் வித்தியாசம் சொல்லிட்டு போகணும். இப்போ ஒரு கேள்வி வரலாம், இது அவ என்ன சொல்லிட்டு வரான்னு பார்ப்போம். அவ கைக்க பதிக்க வரன்னு நான் முன்னாடி இந்த ஒரே ஜன்மாலேயே நம்ம எல்லாத்தையும் சாதிச்சு சொல்லலாம். வீட்டில் இருக்கிற பகுநாம் ஜன்மனானே ஞானவான்மான கலத்திலே இருக்கு. அநேக ஜன்மாக்களுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்க முடியும். அதெல்லாம் இல்லை, இங்கே கிடைக்கும். இப்போ என்னைக்கோ மீமாசைகள்லாம் இன்னைக்கு யாருமே மீமாசைகளே கிடையாது. கர்மா பண்றவர்களும் வந்து நல்ல பொருள் தான் இருக்கா. அதனால எதுக்கு இதை பற்றி விசாரம் பண்ணணும்? ஏதோ நாட்டிய மதத்தை விசாரம் இருக்கார், சுந்தரவாரி இருக்கார், மீமாசை மதத்தை விசாரம் இருக்கார், நியாய மதத்தை விசாரம் இருக்கார். அந்த மதங்கள்லாம் உண்மை இருக்கும். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு பதில் சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? இது தெரிஞ்சுக்கணும். புத்தகத்தில் இருக்கிறதுக்காக படிச்சுட்டே சொல்றார். நல்லா பாருங்க, அவ மீமாசை என்ன சொன்னாங்க, அப்ப நித்திய கர்மாவை பண்ணு, நைமித்திக கர்மா பண்ணு. நித்திய கர்மா பண்றதுனால பாப்பம் வராது, நைமித்திக கர்மா பண்றதுனால பாப்பம் வராமல் போகும். சுவாமி கர்மா பண்ணாது, உங்களுக்கு புண்ணியம் வராது. விசித்த கர்மா பண்ணாத பாப்பம் வராது. அப்ப எந்த கர்மாவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்துடலாம். இந்த பிராரத கர்மா இருக்கா, அதை அனுபவிக்கணும். இதுதான் எல்லா கர்மாவும் போயாது. அதனால இந்த ஜன்மா கட்டத்தில் தானா முக்கியம் இல்லை. இந்த மீனாங்க மட்டும் சொல்லலை, இன்னைக்கு ஆபத்துமா அந்த மதத்தாலே வேலை சொல்றாங்க. பௌத்தர்களும் எங்க வாத்தியார் எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அதெல்லாம் பண்ணேன்னா இப்படி இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஜன்மா முடிஞ்சோடனே உனக்கு குருவா ஆரம்பிக்கிறாங்க. ஜெயினர்களும் அப்படிதான் சொல்றாரு, கிறிஸ்தவர்களும் அப்படிதான் சொல்றாரு, முகமதியர்களும் அப்படிதான் சொல்றாரு. இவ எல்லாருமே வந்து ஒரே கர்மான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அனைத்து இந்த சொல்றது மருத்துவக்கு ஒத்துக்காத எல்லாம் இப்படிதான் பேசிருக்காரு. அதனால வந்து அன்னைக்கு படித்து புத்தகத்தில் ஏதோ பிரயோஜனம் இல்லைன்னு இல்லை. இன்னி வரைக்கும் அந்த மக்கள் தொடர்பு சொல்லிட்டு வேற வேற வயசுக்கு வேற வேற பேர். அதனால அதுக்கு தான் வந்து சமாதானம் பாஷைகள் அதிகம் சொல்லியிருக்காங்க. இது புத்தகத்துக்கு இதுவரைக்கும் வந்து கேள்வி ஒரு பதில் போன வாரம் பார்த்தோம். மனுஷிக கர்மா, அதாவது இப்போ வந்து பிராரம்ப கர்மா அனுபவிச்சு இருக்கிறது, அனுபவிக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்து மனுஷிக. இது நம்ம மனசுல இருக்கு, அந்த காலத்துல இது வந்து இவைகள் போறதுக்கு ஒரு வழி இருக்கும். இப்போ பிராரம்ப கர்மாவை அனுபவிச்சு தீர்த்துள்ளான் அந்த வரைக்கும் அதை வரையே இருக்கணும், அதை வரையே போக தேர்க்கலாம். மனுஷிக கர்மா வந்து இங்கே இப்போ முதல்ல கேட்டு 4 மணி சொன்னார். நித்திய கர்மாவை பண்ணணும், நைமித்திக கர்மாவை பண்ணணும், விசுத்த கர்மா வேண்டாம், சமய கர்மா வேண்டாம். இதெல்லாம் சரி. இப்போ சந்திர கர்மாவை என்ன பதில் சொல்ல போற? இந்த கேள்வி என்ன பதில் சொன்ன? நித்திய கர்மா பண்ணாலே எல்லாமே போயிடும். நித்திய கர்மா வந்து உங்களுடைய பழைய கர்மா எல்லாத்தையும் போகிறது, ஆபத்துலாம் போகிறது. கேட்கறது சரியா தான் இருக்கு. இப்போ இந்த நைமித்திக கர்மா பண்ணுறது, நித்திய கர்மா பண்றதுனாலும் நைமித்திக கர்மா பண்றதுனாலும் அழகு போகும், அதுவும் இல்லாம பாப்பம் போகும்னு புதுசா பாப்பமும் வராம தடுக்கும் அப்படின்னு அவன் 2 பட்டம் சொன்னான். இப்ப இங்கதான் வந்து விசாரத்தை ஆரம்பிக்கிறார். இதுக்கு மேல நித்திய கர்மாவை சரியா பண்ணணும், நைமித்திக கர்மா பண்ணணும்னு சொல்றாரு. சாமியை வேண்டாம்னு நம்ம சொல்றோம், அப்பாவை சொல்றார். போனவங்க சொன்னார், இந்த நித்திய கர்மாவோடு நைமித்திக கர்மா விடாம பண்ணணும், நம்மளுடைய சொல்லலாம். சாமி கர்மா நித்திய கர்மா வேண்டாம், அதுவும் நம்ம கேட்கலாம். இவ்வளோ போகணுங்கிறதா அதெல்லாம் நமக்கு வந்து கிடையாது. அவ இது ஏன் போகணும்னு சொல்றாருன்னு சிக்கனை பண்ணி பார்க்கணும். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ நேரம் கொஞ்ச நேரம் வேதாந்த சொல்லணும் பண்ணிட்டு இருக்கோம். கவனமான வித்தியாசத்தினால அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தது? மீமாசகருக்கு இதனால என்ன கஷ்டம்? ஏன் வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு அவன் முயற்சி கொடுத்துருவார்.
அதையும் பார்க்கணும். நம்ம பிரயத்தனம் பண்ணி சாதிக்கிறார் பாஷக்காரர். ஏன் சாதிக்கிறார்? இதுதான் பிரத்யேக போயிருக்கு. உபநிஷத்தை கைத்திரி உபநிஷத்தை இந்த இடத்துல ஒரு கடினமான இடம், ரொம்ப அற்புதமான உபநிஷத்துக்கு இந்த ஆரம்பத்தையே நம்ம காட்டணும். இந்த மாதிரி வேலைலாம் இருக்காது. வேலைலாம் ரொம்ப சுலபமாக போயிடுது. வாசமாக ஒரு 4-5 இடத்துல கொஞ்சம் உடல் குடிச்சு பக்கத்தில் இருக்கும். எதுக்கு அந்த இடத்துல பயத்தில் நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு விசாரம் இருக்காது. வேதாந்த சிரவணம் பண்ணால் அவனுக்கு வெகுபோது அதெல்லாம் பண்ணியாச்சு. மீது சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது நம்ம மாதிரி விசாரம் பண்ணிட்டு போனாலே அது ஏன் வேண்டாம் அவன் சொல்கிறான். அந்த சாஸ்திரியை கொடுத்துட்டு மேல் வாழ்க்கை வர வேதாந்த விசாரம் பண்ணால் அத்வைதிக்கு மட்டும் என்ன நடந்துச்சுன்னா இடத்த ஒழுங்கா நடத்தப்படுவது அந்த மாதிரி. அதனாலதான் எல்லாருமே அத்வைதத்துக்கு மேல ஒரு கோபம் உண்டு. நீங்க வேதாந்த விசாரம் பண்ணும்போது சும்மா இல்லை, சத்தியம் ஞானம் ஆனந்தம் பெருமான் ஆரம்பிக்கிறேன் இதெல்லாம் பண்ணிட்டு அது பிரபத்து போயின்னு சொல்லிட்டு அங்கதான் அவளுக்கு தகராறு. அவள் எந்த பிரபஞ்சத்தை அழகமா வந்து அவ்வளோ பெரிய கோட்டை கட்டினாங்களோ அது போய் அப்படின்னு பிரபஞ்சம் எதிர்த்தேக நிவர்த்தேக அசம்சய பிரபஞ்சம் இருக்கே அப்படின்னா கொஞ்சம் கவலைப்படாது சொல்லுவார். அதுவும் இல்லை, அதுக்கு பிரபஞ்சம் போய் எந்த பதவியை சிருஷ்டி பண்ணது இல்லையா, எங்க மகாவிஷ்ணு சிருஷ்டி பண்ணது அது போய் நீ எப்படி போயின்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்ட அவமா சிருஷ்டி வார்த்தைகள்லாம் இருக்குது. பகவான் தான் பண்ணாரு. பக்தி நம்ம மந்தாரியாக இல்லை, ரொம்ப புத்தி தூக்கியமா இல்லை, புத்தி மந்தமா இருக்கு அப்படின்னா அவங்களோட பக்தின்னு சொல்லிட்டு சுத்தமானிகாருக்கு வேதாந்தம் அப்படின்றாங்க. அதுதான் அவனுக்கு கோபம். நான் கஷ்டப்பட்டு அத்தனை கர்மாவை பற்றி எல்லா ஆசையும் வந்து கோவில் கோவிலா விளக்கி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டா எல்லாம் மந்தன்னு சொல்லிட்டு முதலே பண்ணாங்க. பூஜை முடிச்சுட்டு உட்காந்து வேதாந்தம் படிக்கிறேன்னு சொல்லி நான் சுத்தமானிகாரன்னு சொல்லிட்டு அவன் சும்மா இருந்தான். அது அவளுக்கு கோபம். அதனாலதான் அவ கடன் பண்ணாரு. நினைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி விஷயம் கிடையாது. நமக்கு வந்து இஷ்டம் அனைத்து வேலை வந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆச்சாரியர் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து இந்த விசாரம் இது ஒரு வந்து பார்த்துக்கணும். என்ன பதத்தேட்டை என்ன சேஷகர்மா இருக்கு. பிரம்மஹத்தியா இருந்தாலும் அஸ்வமேதமா இருந்தாலும் ஒரே ஜென்மாவில் பண்ணிட்டாலேயால் அது ரெண்டும் யுத்த கட்டம்ன்றதுனால அது உதாரணமா சொல்லியிருக்கு. ஆனா அது மட்டும் இல்லை, ஒரு ஜென்மால பண்ண கர்மாவுக்கு பலனை ஒரே ஜென்மால அனுபவிக்க முடியாது. விதவிதமான சரீரத்தை எடுத்துன்றதை அனுபவிக்க முடியும். அதாவது உட்கடமான புண்ணியம் பண்ணிட்ட அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கான சரீரம் வேற, ரொம்ப கோரமான பாவம் பண்ணிட்டா அதுக்கான சரீரம் வேற. ரெண்டும் ஒரே ஜென்மால அனுபவிக்க, ஒரு பிறவில அனுபவிக்க முடியாது. அதனால ஒரே ஜென்மால பண்ணது நான் வந்து 1920 1940 வரைக்கும் ஒரு ஜென்மான்னு இருக்கும். அதுல பண்ண கர்மா இவன் அது திரும்ப 1950 வருஷம் பிறந்திருக்கான். 10 வருஷம் 25 திரும்பி பண்ணிருக்கான். அந்த 20 வருஷம் பண்ண கர்மாவை இந்த பிறவியில் அனுபவிக்க முடியுமான முடியாது. ஏன்னா ஒரு கர்மாவே 7 ஜென்மா வரைக்கும் பலன் கொடுக்கறது பார்க்கலாம். அதுதான் அங்கதான் முடியும். சப்த ஜென்மாவின் காரியம் ஏகஜாதீய கர்மன சூரியதே தர்மசாஸ்திரே இதுதான் அநேக கர்மனா. அதனால நித்திய கர்மாவை பண்றதுனாலேயே உங்களுக்கு வந்து சஞ்சித கர்மா எல்லாம் போயிடும் அப்படின்னு தப்பு இருக்காங்க. இதோட நிறுத்த ஆச்சரியம். நித்திய கர்மா பண்றதுனால வந்து பாப்பம் போகணும்னு நம்ம அது இல்லைன்னு சொல்லலை. நித்திய கர்மாவை பண்றதுனால நித்தியானந்தம் பண்றதுனால பாப்பம் போகிறதுனா உண்டுதான். அப்ப அவன் சொல்றது எங்க இழந்துருக்குது சொன்னதுதான் தப்புன்னு சொல்லிட்டு நம்மளும் அதே சொன்னா பாதையிலோ அட்டன்கான்னு சொல்றோம். கல்யாணத்துல முதல்ல பாபங்கள் போடுறோம். கல்யாணத்துல ஒவ்வொரு வந்ததும் பாப நிவாரணம் தான் இருக்கும். அப்போ கல்யாணத்துக்கான பாபம் போடுறது உண்மை தானே. அப்ப அவன் சொல்றது தப்பு சொல்றது நமக்கு எந்த விதத்துல நியாயம் இருக்கு? கல்யாணம் பாபம் போடுறது புதிய போடுறது அதை வந்து அவன் போடுறதுதான். அவ்வளோ பெரிய சாஸ்திரங்கள் அந்த சிந்த விஷயத்தையும் போட்டவர்கள் கண்டித கர்மால உங்களுக்கு பாவம் மட்டும் இருக்கல, புண்ணியமும் இருக்கு. நீங்க நிச்சயகர்மா நைமித்திக கர்மா பண்ணி நீங்க எல்லா பாவத்தையும் அழிச்சுட்டாலும் உங்க புண்ணியம் அனுபவிக்காம அப்படியே இருக்கு.
அது 10 ஜென்மாவுக்கு இருக்கும். அந்த அனுபவிக்கும் போது திருப்பியும் பாப பலன்களுக்கான வாய்ப்பு. அதனால நிச்சயகரமா பாபத்தை போகிறது நமக்கு யோகம் கிடையாது. நம்ம அப்படிதான் சொல்றோம். எல்லா சத்துக்கிரமாக போக்கடிக்கும் போது நம்ம ஏன்னா அந்த புண்ணியமும் அதுதான் எனக்கு 15வது ஸ்லோகம் பார்க்க அனாரத்தேஷம் நித்தியம் சேத்வதேவகம் நைவும் ஆத்மா அத்தியாரேகும் ஏதோ ரத்தம் நிகழ்ச்சிப்பது. நித்தியம் அனாரத்த நித்தியம் கர்மா, நித்தியம் நிச்சய கர்மா, நிச்சய கர்மா நித்தியம் அனாரத்தேஷ்ட காரியானாம் ஸ்வஸ்தையே மதம் சே. இந்த நித்திய கர்மா அனாரத்தம், சஞ்சித கர்மா எல்லாத்தையும் ஸ்வஸ்தையே மதம் அது நாசம் பண்ணுவதற்கு காரணம் சொல்லுவேயானால் நைவம் அப்படிங்கிற சுவாத்மா அதனுடைய சொரூபம் சொரூபம் அதனுடைய நித்தியகர்மாவுடைய சொரூபம் அப்படிப்பட்டது கிடையாது. எதாவது அத்தியாயம் அனர்த்தம் நிகழ்ச்சிகள் அது தெரியாததான். நம்ம இதுக்கு கர்மம் பண்ணுதுன்னா அதனால ஒரு அனர்த்தம் சொல்றாங்க, அதை போக்கடிக்காது. உங்களுக்கு புதிய கர்மாவை போக்கடிக்காது. அனாரத்தேஷகாரியானா நித்தியத்தை சத்தியம் நைவம் சுவாத்மா அத்தியாயம் ஏதோ ரத்தம் நிகழ்ச்சிகள் அது அனர்த்தத்தை தான் போக்கடிக்குமே தவிர புதியத்தை போக்கடிக்காது. அப்போ சஞ்சித கர்மாவை ஒரு வாரம் இருக்கு, ஒரு வாரம் வரும். எதுக்கு சின்னது இல்லை, உங்களுக்கு நிச்சயமா சஞ்சித கர்மா உண்டு. அதை கண்டிப்பா அதை கிடையாது. அதனால் நிச்சயமா நீத்திக கர்மா பண்றதுனாலேயே உங்களுக்கு சஞ்சித கர்மா எல்லாமே போது. இதுல முதல்ல கர்மாவோட சொரூபம் என்ன அப்படின்னு ஒரு பிரச்சனத்தை ஏற்படுத்தி வரல. இன்னும் உபனிஷத்துக்குள்ள வரல, ஆந்தி மந்திரத்துக்கு கூட இன்னும் அர்த்தம் வரல. அந்த இடத்த வாசிகத்தை விசாரமா பார்த்துருக்கோம். பாஷைக்குள்ள புரிந்து வர கர்மானா என்ன, எதுக்காக இருக்கிறவர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணும் கர்மகாண்டத்துல அநேக விதமான கர்மாக்களை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ ஞான காண்டம் ஆரம்பிக்கிறது. கர்மாவை விட்டுட்டு ஞானத்துக்கு வரலாம். இவ்வளவு நாள் படித்த கர்மாவை ஏன் விடணும்? கர்மாவனால கிடைக்கக்கூடிய பலன் இல்லை, அது இனிமே ஏன் நமக்கு தேவையில்லை. ஞானத்தினால புதுசா என்ன கிடைக்க போகுது? இதனால உங்களுக்கு ஒரு காரியம் பண்ணிருக்கோம், அதை நிறுத்திட்டு இன்னொரு காரியம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வைத்தியர்கிட்ட போயிருக்கோம், உடம்பு சரியில்லை, அது வேண்டாம் இன்னொருத்தர்கிட்ட போகணும்னா அவர்கிட்ட போனதுனால இது வரைக்கும் ஏதோ ஒரு பலன் இருந்துதான் போயிருக்கோம். அப்ப அவர்கிட்ட கிடைக்காதது இன்னொன்று இந்த புது வைத்தியர்கிட்ட கிடைக்க போகுது. அப்ப அவர் கொடுத்த மருந்து எடுத்துக்கணும்னா அதை விட்டு புதுசா எடுத்துக்கணுமா, இல்ல அதையும் தாக்கணும் இதையும் தாக்கணுமா, இதெல்லாம் நம்ம சந்தேகம் வந்துருக்கு. அதுபோல நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான எண்ணங்களை போக்கடிக்கிறதுனா வேதங்கிற மருந்து இருக்கு. அது இது வரைக்கும் கர்மாவை வந்திருக்கும். அப்போ அந்த கர்மாவும் அதிகமாக வந்திருக்கும். இதுவே இந்த கர்மா வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு ஞானத்துக்கு வா அப்படின்னா அது விடுறதுக்கு நம்ம காரணம் செய்யணும். அந்த கர்மாவுடைய எது வரைக்கும் கர்மாவுடைய சொல்ல முடியாது. எந்த இடத்துல கர்மா போட்டு போகும் அதை செஞ்சுட்டு அப்பா இதை நான் விரும்பி பண்ணதான் போகணும். இதுக்கும் மேல ஒன்று இருக்கு, அது ஞானத்தினால மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோமையானால் அப்போ முழு முழுக்க நம்ம வேதாந்தத்துக்கு இறங்கலாம். அதனால கர்மா எதிர்க்கும் போகும், ஏன் கர்மாவை நிறுத்தணும், ஏன் ஞானகாந்தத்தை ஆரம்பிக்கணும், உபரிஷத்து எதிர்க்காக நம்ம படிக்கணும் இப்படிங்கிற விஷயத்தை இது சொல்லிட்டு வர. இது இந்த கர்மாவும் ஞானமும் ஆண்டத்துடைய சம்பந்தம். இதை விவகாரத்திலிருந்து விசாரணை சொல்லியிருக்காரு. எதுவேறு உபரிஷ ஞானத்தையும் ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். விவகாரத்தில் இதோடு காரணம் சொல்லியிருக்கார். அதுக்கு சம்பந்த வார்த்தைகள் வார்த்தைக்காக அங்கேயும் வார்த்தையும் பண்ணியிருக்கார். அதுவே 1000 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிறது. இப்ப இங்க ஆறுதல் நமக்கு இது வரைக்கும் நடந்தது சுருக்கமா சொல்லிடுறேன். கர்மா என்ன பண்றது? கர்மா எத்தனை விதம் அப்படின்னா நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா, விசிஷ்ட கர்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப நமக்கு என்ன வேணும்? இந்த வேதாந்த சாஸ்திரம் எதுக்காக படிக்கிறோம்? மோட்சத்துக்காக படிக்கிறோம். மோட்ச முக்தி அப்படின்னு ஆத்மரூபம் அது இருக்கிறது. அது என்ன? நம்மளுடைய ரூபமான ஆனந்தத்தை சொல்லணும்.
நம்மளுடைய குரூப் ஆனந்தம் என்பதோ அதுதான். ஆனந்தம்னு நம்ம சொல்லக்கூடியது வேதாந்தத்தில் சொல்லக்கூடியது ஆனந்தம்ங்கிற விஷயங்கள்னால நமக்கு வரக்கூடியதான சுகங்கள். விஷயத்தினால் வரக்கூடிய சுகம் விஷயத்துக்கும் நமக்கு எதுவரைக்கும் சம்பந்தம் இருக்குமோ அது வரைக்கும் மனசில் ஒரு விருத்தி உண்டாது. அந்த சம்பந்தம் அந்த விஷயம் போன உடனேவோ இந்த விஷயம் வந்து அந்த சம்பந்தம் போன உடனேவோ இந்த விஷயம் இல்லை மனசே தூங்கி போயிடுச்சோ அப்போ நமக்கு அந்த சுகம் வரப்போகிறது. ஆனால் ஆனந்தம் அப்படின்னா அது நிச்சயமான ஆத்மஸ்வரூபம் இன்னைக்குமே நம்மளை விட்டு போகாது. அதை நேர மாயினால மூடி கிடைக்கும். விஷயத்துக்கு என்ன வர நம்மளுடைய ரூபானந்தத்தை தெரிஞ்சுக்கிறது அதை அனுபவிக்கிறது தான் நமக்கு ஊட்டி. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், சுகம் துக்கம் இவைகளை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த சுகம் துக்கம் போய் சுகமும் வேண்டாம் துக்கமும் வேண்டாம் இதை விட்டுக்கொண்டா சுகமானது தானா கிடைக்கப்படும். இதுதான் வேதாந்தத்தில் சொல்லக்கூடியதான் விஷயம். இப்போ சுகம் வேண்டாம் துக்கம் வேண்டாம்னு நம்ம வாயால சொன்னா போறாது. சுகத்துக்கு காரணம் என்ன, துக்கத்துக்கு காரணம் பாவம். நிஜமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம், நிஜபலமும் வேண்டாம் பாபபலமும் வேண்டாம். வேண்டாம் என்று சொல்றது பண்ணாமல் இருந்தால் பலம் தான் போகும். பண்ணா கண்டிப்பாக ஒன்றுதான் தீரும். அப்போ கர்மாவை பண்ணாத இருக்கும். நான் வந்து சுகமும் பண்ணக்கூடாது, எனக்கு சுகமும் வேண்டாம், அதுக்கு காரணமான புண்ணியம் பண்ணது, சுத்தமும் வேண்டாம், அதுக்கு காரணமான பாவமும் பண்ணது அப்படின்னு புரிந்து கொண்டால் முக்கியாக அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதை கர்மாவை வந்து வேண்டாம். அவன் வேதாந்தத்துக்கு ஒரு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வேதாந்தம் இருக்கு, வேதத்தெல்லாம் படிச்சிருக்கு, ஆனால் அது பிரமாணம் இல்லை, சுதந்திரமா பிரமாணம் இல்லை. அதாவது வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கணும்னு இருக்க அது சுதந்திரமா எடுத்துக்கலாம் அப்படின்னு வராது. இப்போ வந்து இங்க நம்ம விவாதம் பண்ணி காட்டார். இந்த 4 கர்மம் சொன்னோன்னா நம்ம என்ன இவைகளெல்லாம் விட்டுட்டு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா கிரமம் மனம் வித்தியாசம் அப்படின்னு போகணும். இப்போ ஒரு கேள்வி வரலாம், இது அவள் என்ன சொல்லிட்டு வரான்னு பார்ப்போம். அவள் கைக்க பதிக்க வாரன்னு நம்ம முன்னாடி இந்த ஒரே ஜன்மாலேயே நம்ம எல்லாத்தையும் சாதிச்சு கொள்ளலாம். வீட்டில் பகுநாம் ஜன்மனா வந்து ஞாபகமான கலத்திலே இருக்கு. அநேக ஜன்மாக்களுக்கு தான் நமக்கு கிடைக்க முடியும். அதெல்லாம் இல்லை, இங்கே கிடைக்கும். இப்போ எங்கோ மீமாசை கலந்துலாம் இன்னைக்கு யாருமே மீமாசை கதை கிடையாது. கர்மா பண்ணுறவங்களும் வந்து நல்ல பொருள் தான் இருக்கா. அதனால் எதுக்கு இதை பற்றி விசாரம் பண்ணணும். ஏதோ ஆட்சி மன்றத்தை விசாரம் இருக்கார், சுந்தரவர்கள் இருக்கார், மீமாசை மன்றத்தை விசாரம் இருக்கார், நியாய மன்றத்தை விசாரம் இருக்கார். அந்த மக்கள்லாம் நம்பிக்கை இருக்கும். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு பதில் சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? இது தெரிஞ்சுக்கணும். புத்தகத்தில் இருக்கிறதுக்காக படிச்சுட்டே சொல்றார். நல்லா பாருங்க, அவள் மீமாசை பேச சொன்னாங்க. அப்போ நிச்சய கர்மாவை பண்ணு, நைமித்திக கர்மா பண்ணு. நிச்சய கர்மா பண்ணுறதுனால பாப்பம் வராது, நைமித்திக கர்மா பண்ணுறதுனால பாப்பம் வராமல் போகும். சுவாமி கர்மா பண்ணாது, உங்களுக்கு புண்ணியம் வராது. நிஷித்த கர்மா பண்ணாத பாப்பம் வராது. அப்போ எந்த கர்மாவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்துடலாம். இந்த பிராரத கர்மா இருந்தால் அதை அனுபவிக்கணும். புரிஞ்சுதான் எல்லா கர்மாவும் போயாது. அதனால இந்த ஜன்மா கட்டத்தில் தானாக முக்கிய செய்யலாம். இந்த மீமாசை மட்டும் சொல்லலை, இன்னைக்கு ஆபத்துமா அந்த மதத்தாலே வேலை சொல்றாங்க. பௌத்தர்களும் எங்கள் வாத்தியார் எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அதெல்லாம் பண்ணேன்னா இப்படி இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஜன்மா முடிஞ்சதை உனக்கு திருவாரம்ன்றாங்க. ஜைனர்களும் அப்படிதான் சொல்றாரு, கிறிஸ்தவர்களும் அப்படிதான் சொல்றாரு, முகமதியர்களும் அப்படிதான் சொல்றாரு. இவ எல்லாருமே வந்து ஒரே ஜன்மான்னு விஷயத்தை பேசுறாங்க. அனைத்து இந்த ரீபர்த்தன்னு சொல்றது மருத்துவத்தை ஒத்துக்காதவர்கள் எல்லாம் என்ன பேசிருக்காங்க. அதனால வந்து அன்னைக்கு படுத்து புத்தகத்துல ஏதோ பிரயோஜனம் இல்லைன்னு இல்லை. இன்னி வரைக்கும் அந்த மக்கள் தொடர்பு கொடுத்துட்டு வேற வேற வயசுக்கு வேற வேற பேர்ல. அதனால அதுக்கு தான் வந்து சமாதான பாஷ்யத்தில் அதிகம் சொல்லியிருக்காங்க. இப்போ புத்தகத்துக்கு இதுவரைக்கும் வந்து கேள்வி ஒரு பதில் போன வாரம் பார்த்தோம். அஞ்சிக்க கர்மா, அதாவது இப்போ வந்து பிராரம்ப கர்மா அனுபவிச்சிருக்கிறது, அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை வந்து இது நம்ம மனசுல இருக்கு, அந்த காலத்துல இது வந்து இவைகள் போறதுக்கு ஒரு வழி இல்லை. இப்போ பிராரம்ப கர்மாவை அனுபவித்து தீர்த்துள்ளான்ற வரைக்கும் அதை வரையே இருக்கணும். அது வந்து இப்போ பேசலாம். சஞ்சித கர்மா வந்து இங்கே இப்போ முதல்ல என்ன கேள்வி,
4 மணி சொன்னார். நித்திய கர்மாவை பண்ணணும், நைமித்திக கர்மாவை பண்ணணும், விசுத்த கர்மா வேண்டாம், சாமி கர்மா வேண்டாம். இதெல்லாம் சரி. இப்போ சந்திர கர்மாவை என்ன பதில் சொல்ல போற? நீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்ன? நித்திய கர்மா பண்ணாலே எல்லாமே போயிடும். நித்திய கர்மா வந்து உங்களுடைய பழைய கர்மா எல்லாத்தையும் போகிறது, ஆபத்துலாம் போகிறது. கேட்கறது சரியாக தான் இருக்கு. இப்போ இந்த நைமித்திக கர்மா பண்ணுறது, நித்திய கர்மாவை பண்ணுறதுனாலும் நைமித்திக கர்மா பண்ணுறதுனாலும் அழகு போகும். அதுவும் இல்லாமல் பாபம் போகும்னு புதுசாக பாபமும் வராமல் தடுக்கும் அப்படின்னு அவன் 2 வருஷம் சொன்னான். இப்போ இங்கெல்லாம் வந்து விசாரத்தை ஆரம்பிக்கிறார். இதுக்கு மேல நித்திய கர்மாவை சரியாக பண்ணாலும் நைமித்திக கர்மா பண்ணணும்னு சொல்றாரு. காவியம் வேண்டாம்ன்றது நம்மளும் சுத்தமாக பாடுகிறார். போனவங்க சொன்னார், இந்த நித்திய கர்மாவோடு நைமித்திக கர்மா விடாம பண்ணணும். நம்மளுடைய சொல்லலாம் சாமி கர்மா நித்திய கர்மா வேண்டாம், அதுவும் நமக்கு சொல்லலாம். இவ்வளோ போகணுங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு கிடையாது. அவ இது ஏன் போகணும்னு சொல்றாருன்னு சிக்கன பண்ணி பார்க்கணும். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ நேரம் கொஞ்ச நேரம் வேதாந்த சொல்லணும் பண்ணிட்டு இருக்கோம். கவனமான வித்தியாசத்தினால அவனுக்கு என்ன கஷ்டம் வந்து மீமாசகருக்கு இதனால் என்ன கஷ்டம், ஏன் வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு அவன் முயற்சி இருக்கிறார். அதையும் பார்க்கணும். நம்ம வந்து பிரயத்தனம் பண்ணி சாதிக்கிறார், சாதிக்கிறார். ஏன் சாதிக்கிறார்? அது வந்து ஒரு விசாரம் சத்திய போயிருக்கு. உபநிஷத்தை கைதிக உபநிஷத்துல சில இடத்துல வந்து ஒரு கடினமான இடம், ரொம்ப ரசமான உபநிஷத்துக்கு இந்த ஆரம்பத்தையே கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி வேலைலாம் இருக்காது. வேலைலாம் ரொம்ப சுலபமாக போயிடுது, சுவாசமாக இருக்கு. ஒரு 4-5 இடத்துல கொஞ்சம் உடல் முடிச்சு சொல்ல எதுக்கு அந்த இடத்துல பிரயத்தனம் விட்டு இந்த மாதிரி ஒரு விசாரம் இருக்காது. வேதாந்த சிரமம் பண்ணா அவனுக்கு என்ன கெடுபோது அதெல்லாம் பண்ணியாச்சு. மீது சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது இந்த மாதிரி விசாரம் பண்ணிட்டு போனாலே அது ஏன் வேண்டாம் அவன் சொல்றான். அந்த சாஸ்திரம் கொடுத்துட்டு மேல வாழ்க்கை வர வேதாந்த விசாரம் பண்ணா இந்த அத்வைதிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இடத்த கொடுத்தா மனத்தை கொடுக்குறது அந்த மாதிரி. அதனாலதான் எல்லாருமே அத்வைதத்துக்கு மேல ஒரு கோபம் வருது. நீங்க வேதாந்த விசாரம் பண்ணும்போது சும்மா இல்லை, சத்திய ஞானம் அனந்தம் பெருமான ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் பண்ணிட்டு அது பிரபத்துக்கு போயின்னு சொல்லிட்டு அங்கதான் அவளுக்கு தகராறு. அவ எந்த பிரபத்துக்கு ஆதாரமா வந்து அவ்வளோ பெரிய கோட்டை கட்டிருக்காங்க. இதுல முதல்ல கர்மாவோட சொரூபம் என்ன அப்படின்னு ஒரு பிரச்சனத்தை ஏற்படுத்தின்னு பார்க்கிறார். இன்னும் உபனிஷத்துக்குள்ள வரல, ஆந்தி மந்திரத்துக்கு கூட இன்னும் அர்த்தம் சொல்ல வரல. அந்த இடத்துல வாசிகத்தை வந்து விசாரமா பார்த்துருக்கோம். பாஷைக்குள்ள சொல்லிட்டு வர கர்மானா என்ன எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணும் கர்மகாண்டத்துல அநேக விதமான கர்மாக்களை பற்றி சொல்லியிருக்கோம். இப்ப ஞான காண்டம் ஆரம்பிக்கிறது. கர்மாவை விட்டுட்டு ஞானத்துக்கு வரலாம். இவ்வளவு நாள் பண்ணிட்ட கர்மாவை ஏன் விடணும்? கர்மாவனால கிடைக்கக்கூடிய பலன் இல்லை, அது இனிமே ஏன் நமக்கு தேவையில்லை. ஞானத்தினால புதுசா என்ன கிடைக்க போகுது? இதனால வந்து உங்களுக்கு ஒரு காரியம் பண்ணிருக்கிறோம், அதை நிறுத்திட்டு இன்னொரு காரியம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வைத்தியர்கிட்ட போயிருக்கிறோம், உடம்பு சரியில்லை, அது வேண்டாம் இன்னொருத்தர்கிட்ட போகணும்னா அவர்கிட்ட போனதுனால இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு பலன் இருந்துதான் போயிருக்கோம். அப்ப அவர்கிட்ட கிடைக்காதது இன்னொன்று இந்த புது வைத்தியர்கிட்ட கிடைக்க போகுது. அப்ப அவர் கொடுத்த மருந்து எடுத்துக்கணும்னா அதை வச்சுட்டு புதுசாக எடுத்துக்கலாம், இல்லை அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடணுங்களா, இப்படிலாம் நம்ம சந்தேகம் வந்துருக்கு. அதுபோல நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடியதான எண்ணங்களை போக்கடிக்கிறதுனா வேணுங்கிற மருந்து அது இது வரைக்கும் கர்மாவை வந்துருக்கோம். நம்ம அந்த கர்மாவை அதிகமாக வந்துருக்கோம். இதுவே இந்த கர்மா வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு ஞானத்துக்கு வா அப்படின்னா அது விடுறதுக்கு நம்ம காரணம் செய்யும். அந்த கர்மாவுடைய எது வரைக்கும் கர்மா போய் சொல்ல முடியாது. எந்த இடத்துல கர்மா போட்டு போகும் அதை தெரிஞ்சுட்டு அப்பா இதை நான் விரும்பி பண்ணதான் போகணும். இதுக்கு மேல ஒன்று இருக்கு, அது ஞானத்தினால மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுட்டோமையானால் அப்போ முழு முழுக்க நம்ம வேதாந்தத்துக்கு இறக்கலாம். அதனால கர்மா எதுக்கும் போகும், ஏன் கர்மாவை நிறுத்தணும், ஏன் ஞான காந்தத்தை ஆரம்பிக்கணும், உபரிஷத்தை எதிர்க்காக நம்ம படிக்கணும், இப்படி இருக்கிற விஷயத்தை இது சொல்லிட்டு வர. இது வந்து இந்த கர்மாவும் ஞானமும் ஆண்டத்துடைய சம்பந்தம்.
இவர் பிரகதாரணிலிருந்து இருக்காமல் சொல்லிட்டார். எதுவேறு உபனிஷதான சொல்லியும் ஆச்சாரியர் சொல்லிட்டார். பிரகதாரணிலிருந்து இதோடு இருக்காமல் சொல்லிட்டார். அதுக்கு சம்பந்த வார்த்தைகள் வார்த்தைக்காரர் அங்கேயும் வார்த்தையும் பண்ணிட்டார். அதுவே 1000 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிறது. இப்ப இங்க ஆறுதல் நமக்கு இது வரைக்கும் நடந்தது சுருக்கமா சொல்லிடுறேன். கர்மா என்ன பண்றது? கர்மா எத்தனை விதம் அப்படின்னா நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா, திரிகுப்த கர்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப நமக்கு என்ன வேணும்? இந்த வேதாந்த சாஸ்திரம் எதுக்காக படிக்கிறோம்? மோட்சத்துக்காக வேணும். மோட்ச முக்தி அப்படின்னு அது ஆத்மரூபம் அது வேணும். அது என்ன? நம்மளுடைய ரூபமான ஆனந்தத்தை சொல்லணும். நம்மளுடைய ரூப ஆனந்தம் என்பதோ அதுதான் ஆனந்தம்னு நம்ம சொல்லக்கூடியது. வேதாந்தத்தில் சொல்லக்கூடியது ஆனந்தங்கிற விஷயங்கள்னால நமக்கு வரக்கூடியதான சுகங்கள். விஷயத்தினால் வரக்கூடிய சுகம் விஷயத்துக்கும் நமக்கு எதுவரைக்கும் சம்பந்தம் இருக்குமோ அது வரைக்கும் மனசுல ஒரு விருத்தி உண்டாது. அந்த சம்பந்தம் அந்த விஷயம் போன உடனேவோ இந்த விஷயம் வந்து அந்த சம்பந்தம் போன உடனேவோ இந்த விஷயம் இல்லை மனசே தூங்கி போயிடுதோ அப்ப நமக்கு அந்த சுகம் வரப்போகணும். ஆனா ஆனந்தம் அப்படி இல்லை. அது நிச்சயமான ஆத்மஸ்வரூபம் இன்னைக்குமே நம்மளை விட்டு போகாது. அதை நேர மாயினால மூடி பண்ணிருக்கோம். விஷயத்துக்கு என்ன வராங்க? நம்மளுடைய ரூபானந்தத்தை தெரிஞ்சுக்கிறது அதை அனுபவிக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சுகம் துக்கம் இவைகளை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த சுகம் துக்கம் போய் சுகமும் வேண்டாம் துக்கமும் வேண்டாம் இதை விட்டுக்கொண்டா சுகமானது தானா கிடைக்கப்படும். இதுதான் வேதாந்தத்தில் சொல்லக்கூடியதான் சொல்லியும். இப்போ சுகம் வேண்டாம் துக்கம் வேண்டாம்னு நம்ம வாயால சொன்னா போறாது. சுகத்துக்கு காரணம் வேண்டாம் புரியும், துக்கத்துக்கு காரணம் பாவம். நிஜமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம், நிஜபாவமும் வேண்டாம் பாபபாவமும் வேண்டாம். வேண்டாம் என்று சொல்றது பண்ணாமல் இருந்தால் அது பணம் தான் போகும். பண்ணா கண்டிப்பாக ஒன்றுதான் செய்யும். அப்போ கர்மாவை பண்ணாமல் இருக்கும். நான் வந்து சுகமும் பண்ணக்கூடாது, எனக்கு சுகமும் வேண்டாம், அதுக்கு காரணமான புரியும் பண்ணது, சுத்தமும் வேண்டாம், அதுக்கு காரணமான பாவமும் பண்ணது அப்படின்னு இருந்து கொண்டால் முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதை இவர் சொல்றது நம்ம கர்மாவை வந்து விட்டு வேண்டாம்ன்றாங்க. அவர் வேதாந்தத்துக்கு ஒரு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வேதத்தெல்லாம் படிச்சிருக்கு, ஆனால் அது பிரமாணம் இல்லை, சுதந்திரமா பிரமாணம் இல்லை. அதாவது வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கணும் இல்லை, அது சுதந்திரமா எடுத்துக்கலாம் அப்படின்னு வராது. இப்போ வந்து இதை நம்ம விவாதம் பண்ணி காட்டார். 4 கர்மம் சொன்னா நம்ம என்ன இது இவைகளெல்லாம் விட்டுட்டு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா கிரமம் மனம் வித்தியாசம் அப்படின்னு போகணும். இப்போ ஒரு கேள்வி வரலாம், இது அவ என்ன சொல்லிட்டு வரான்னு பார்ப்போம். அவ ஐக்க பவிக்கவாதன்னு நம்ம முன்னாடி ஒரே ஜன்மாலேயே நம்ம எல்லாத்தையும் சாதிச்சு சொல்லலாம். கீதையில் இருக்க பகுநாம் ஜன்மனான் வந்து ஞானவான் கலத்திலே இருக்கும். அநேக ஜன்மாக்களுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்க முடியும். அதெல்லாம் இல்லை, இங்கே கிடைக்கும். என்னைக்கோ மீமாசக்காரர்கள்லாம் இன்னைக்கு யாருமே மீமாசக்காரே கிடையாது. கர்மா பண்றவங்களும் வந்து நல்ல பொருள் தான் இருக்கா. அதனால எதுக்கு இதை பற்றி விசாரம் பண்ணணும்? ஏதோ நாட்டிய மதத்தை விசாரம் இருக்கிறார், சுந்தர வாழ்க்கை இருக்கிறார், மீமாச மதத்தை விசாரம் இருக்கிறார், நியாய மதத்தை விசாரம் இருக்கிறார். அந்த மதங்கள்லாம் முக்கிய இருக்கும். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு பதில் சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? இது தெரிஞ்சுக்கணும். புத்தகத்தில் இருக்கிறதுக்காக படிச்சுட்டே சொல்றார். நல்லா பாருங்க, அவ மீமாச என்ன சொன்னாங்க? அப்ப நித்திய கர்மாவை பண்ணணும், நைமித்திக கர்மா பண்ணணும். நித்திய கர்மா பண்றதுனால பாப்பம் வராது, நைமித்திக கர்மா பண்றதுனால பாப்பம் வராமல் போகும். சுவாமி கர்மா பண்ணாது, உனக்கு புண்ணியம் வராது. நிஷித்த கர்மா பண்ணாது, பாப்பம் வராது. அப்ப எந்த கர்மாவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்துடலாம். இந்த பிராரத கர்மா இருக்கா அதை அனுபவிக்கணும். புரிஞ்சுதான் எல்லா கர்மாவும் போயாது. அதனால இந்த ஜன்மா கடைசியில தானா முக்கியம் இல்லை. இந்த மீமாசை மட்டும் சொல்லலை, இன்னைக்கு ஆபத்துமா அந்த மதத்தாலே நேர சொல்றாங்க. பௌத்தர்களும் எங்க வாத்தியார் எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அதெல்லாம் பண்ணேன்னா இப்படி இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஜன்மா முடிஞ்சதை உனக்கு குருவானன்றார். ஜெயினர்களும் அப்படிதான் சொல்றாரு, கிறிஸ்தவர்களும் அப்படிதான் சொல்றாரு, முகமதியர்களும் அப்படிதான் சொல்றாரு. இவ எல்லாருமே வந்து ஒரே ஜன்மான்னு விஷயத்தை பேசுறாரு.
அனைத்து இந்த ரீஇன்கார்னேஷன் ரீபர்த்னு சொல்றது மறுபிறவி ஒத்துக்காதவா எல்லாரும் இப்படிதான் பேசிருக்காங்க. அதனால அன்னைக்கு படித்து புத்தகத்தில் ஏதோ பிரயோஜனம் இல்லைன்னு இன்னி வரைக்கும் அந்த மக்கள் தொடர்பு கொடுத்துட்டு வேற வேற வேலைக்கு வேற வேற பேர். அதனால அதுக்கு தான் சமாதானம் பாஷ்யத்தில் அதிக சொல்லியிருக்காங்க. இது இதுவரைக்கும் கேள்வி ஒரு பதில் போன வாரம் பார்த்தோம். சஞ்சித கர்மா, அதாவது இப்போ பிராரம்ப கர்மா அனுபவிச்சிருக்கிறது, அனுபவிக்க வேண்டிய ஸ்டேட் சமைச்சிடும். இது நம்ம மனசுல இருக்கிற அந்த காலத்துல இது இருக்கு. இவைகள் போறதுக்கு ஒரு வழி இல்லை. இப்போ பிராரம்ப கர்மாவை அனுபவித்து தீர்ந்துள்ளான் வரைக்கும் அதை வரையே இருக்கணும். அதை வரையும் போக தேசம். சஞ்சித கர்மா இருக்கு. இப்போ முதல்ல கேள்வி 4 மணி சொன்னார். நித்திய கர்மாவை பண்ணணும், நைமித்திக கர்மாவை பண்ணணும், விசுத்த கர்மா வேண்டாம், சாமி கர்மா வேண்டாம். இதெல்லாம் சரி. இப்போ சஞ்சித கர்மாவை என்ன பதில் சொல்ல போற? இந்த கேள்வி என்ன பதில் சொல்ல? நித்திய கர்மா பண்ணாலே எல்லாமே போயிடும். நித்திய கர்மா உங்களுடைய பழைய கர்மா எல்லாத்தையும் போகிறது, ஆபத்துலாம் போகிறது. கேட்கறது சரியா தான் இருக்கு. இப்போ இதுல நைமித்திக கர்மா பண்றது, நித்திய கர்மா பண்றதுனாலும் நைமித்திக கர்மா பண்றதுனாலும் அழகு போகும். அதுவும் இல்லாம பாப்பம் போகும்னு புதுசா பாப்பமும் வராம தடுக்கும் அப்படின்னு அவன் 2 வருஷம் சொன்னான். இப்ப இங்கதான் விசாரத்தை ஆரம்பிச்சார். இதுக்கு மேல நித்திய கர்மாவை சரியா பண்ணணும், நைமித்திக கர்மா பண்ணணும்னு சொல்றாரு. சாமியை சுத்தம் வேண்டாம்ன்றது நம்மளும் சுத்தம் அப்பாடுகிறார். போனவாங்க சொன்னார். இந்த நித்திய கர்மாவோடு நைமித்திக கர்மா விடாம பண்ணணும். நம்மளுடைய சொல்லலாம். காணி கர்மா நித்திய கர்மா வேண்டாம், அதுவும் நமக்கு சொல்லலாம். இதோட போகிறதுக்காக அதனால நமக்கு இறந்தது. அவ இது ஏன் போகணும்னு சொல்றாருன்னு சிக்கன பண்ணி பார்க்கணும். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப நேரம் கொஞ்ச நேரம் வேதாந்த சொல்லணும் பண்ணிட்டு இருக்கோம். கவனமான வித்தியாசத்தினால அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தது? மீமாசகருக்கு இதனால என்ன கஷ்டம் வந்து ஏன் இந்த சொல்லக்கூடாதுன்னு அவன் முயற்சி கொடுத்துருவார். அதையும் பார்க்கணும். நம்ம பிரயத்தனம் பண்ணி சாதிக்கிறார் பாஷைக்காரர். ஏன் சாதிக்கிறார்? இந்த இடத்துல கடினமான இடம், ரொம்ப ரசமான உபநிஷத்துக்கு இந்த ஆரம்பத்தையே கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி வேலைலாம் இருக்காது. வேலைலாம் ரொம்ப சுலபமா போயிடுது, சுவாசமா இருக்கு. ஒரு 4-5 இடத்துல கொஞ்சம் குடிச்சு எதுக்கு அந்த பயத்துல நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு விசாரம் இருக்காது. வேதாந்த சிரமம் பண்ணா அவனுக்கு என்ன கெட்டு போகுது? அதெல்லாம் பண்ணியாச்சு. மீன் சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது இந்த மாதிரி விசாரம் பண்ணிட்டு போனாலே அது ஏன் வேண்டாம் அவன் சொல்றான். அந்த தாக்கரை நமக்கு மேல வாழ்க்கை வர வேதாந்த விசாரம் பண்ணா இந்த அத்வைதிக்கு என்ன பண்ணுறா இடத்த கொடுத்தா மனத்தை கொடுக்குறது அந்த மாதிரி. அதனாலதான் எல்லாருமே அத்வைதத்துக்கு மேல ஒரு கோபம் வருது. நீங்க வேதாந்த விசாரம் பண்ணும்போது சும்மா இல்லை, சத்தியம் ஞானம் ஆனந்தம் பெருமான் ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் பண்ணிட்டு அது பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்லிட்டு அங்கதான் அவளுக்கு தகராறு வரும். அவ எந்த பிரபஞ்சத்தை ஆதாரமா வந்து அவ்வளவு பெரிய கோட்டை கட்டினாலோ அது பொய் அப்படின்னு. பிரபஞ்சம் எது வித்தியேக நிவர்த்தேக அசம்சய. பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னா கோயிலும் கவலைப்படாதுங்கிற சொல்லுவது. அதுவும் இல்லை, அதுக்கு பிரபஞ்சம் கோயில் எங்க பகவீட்டு சிருஷ்டி பண்ணது இல்லையா, எங்க மகாவிஷ்ணு சிருஷ்டி பண்ணது அது போய் நீ எப்படி கோயில்னு சொல்ற அப்படின்னு கேட்ட ஆமா சிருஷ்டி வார்த்தைகள்லாம் இருக்குது. பகவான் தான் பண்ணாரு. அது பக்தி நம்ம மந்தாதிகாரி இல்லை, ரொம்ப புத்தி பூர்வமா இல்லை, புத்தி மந்தமா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்களுக்கு பக்தின்னு சொல்லிட்டு சுத்தமாதிகாரிக்கு வேதாந்தம் அப்படின்றாங்க. அதுதான் அவங்களுக்கு கோபம். நான் கஷ்டப்பட்டு ராத்திரி கர்மாவை பண்ணி எல்லா ஆசையும் கோவில் கோவிலாக விளக்கை பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டா எல்லாம் மந்தன்னு சொல்லிட்டு உடனே பண்ணாங்க. பூஜை முடிச்சுட்டு உட்காந்து வேதாந்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் சுத்தமாதிகாரின்னு சொல்லிட்டு அவள் சும்மா இல்லை. அது அவளுக்கு கோபம். அதனாலதான் அவள் கல்யாணம் பண்ணாரு. நினைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி விஷயம் கிடையாது. நமக்கு வந்து இஷ்டம் அனைத்து வேலை வந்து சொல்றது பார்க்கணும் அப்படின்னு ஆச்சாரியர் கொஞ்சம் இறங்கி இடத்துல விசாரம். இது வரைக்கும் ஒரு பார்க்கலாம். என்ன பதத்தேட்டை என்ன தேசகர்மா இருக்கு. பிரம்மஹத்தியா இருந்தாலும் அஸ்வமேதமா இருந்தாலும் ஒரே ஜென்மாவில் வந்துட்டானே. அது ரெண்டும்
உச்சகட்டம்ன்றதுனால அது உதாரணமாக சொல்லியிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, ஒரு ஜென்மாவில் பண்ண கர்மாவுக்கு பலனை ஒரே ஜென்மாவில் அனுபவிக்க முடியாது. விதவிதமான சரீரத்தை எடுத்துட்டு அனுபவிக்க முடியும். அதாவது ஒரு உச்சகமான புண்ணியம் பண்ணிட்ட அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கான சரீரம் வேற, ரொம்ப கோரமான பாவம் பண்ணிட்டா அதுக்கான சரீரம் வேற. ரெண்டும் ஒரே ஜென்மாவில் அனுபவிக்க, ஒரு பிறவில அனுபவிக்க முடியாது. அதனால ஒரே ஜென்மால பண்ணது நான் 1920 1940 வரைக்கும் ஒரு ஜென்மான்னு இருக்கும். அதில் பண்ண கர்மா இவன் அது திரும்ப 1950 வருஷம் படுத்திருக்கான். 10 வருஷம் 25 வச்சிருக்கான். திரும்பி வந்திருக்கான். அந்த 20 வருஷம் பண்ண கர்மாவை இந்த பிறவியில் அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஒரு கர்மாவே 7 ஜென்மா வரைக்கும் பலன் கொடுக்கறது பார்க்கலாம். அதுதான் அங்கதான் முடியும். சப்தஜன்மானவர்காரியம் ஏகத்யாதீத கர்மன சூரியதே சர்வசாஸ்திரே இதுதான் அநேக கர்மனா. அதனால நித்திய கர்மாவை பண்றதுனாலேயே உங்களுக்கு சஞ்சித கர்மா எல்லாம் போயிடும் அப்படின்றது தப்பு. இதுக்காக இதோட நிறுத்தராக நித்திய கர்மா பண்றதுனால பாபம் போகணும்னு நம்ம அதை இல்லைன்னு சொல்லலை. நிச்சயகரமாக பண்றதுனால நித்தியானந்தம் பண்றதுனால பாபம் போவதுதான் உண்டுதான். அப்ப அவங்க சொல்றது எங்க இழந்துருக்குது அப்படி சொன்னதுதான் தப்புன்னு சொல்லிட்டு நம்மளும் அதே சொன்னோம்னா பாதையோ அர்த்தம்தான் சொல்றோம். கல்யாணத்துல முதல்ல பாபங்கள் போகும். கல்யாணத்துல ஒவ்வொரு மந்திரமும் பாப நிவாரணம் தான் இருக்கும். அப்போ கல்யாணத்துக்கான பாபம் போகிறது உண்மை நிலை. அப்போ அவங்க சொன்னது தப்பு சொல்றது நமக்கு எந்த நியாயம் இருக்கு? கல்யாணம் பாபம் போகிறது, சுற்றி போகிறது. அதை அவங்க போட விட்டாங்க. அவ்வளோ பெரிய சாஸ்திரங்கள்ல அந்த சிந்தனையை போட விட்டாங்க. கண்டித்த கர்மால உங்களுக்கு பாபம் மட்டும் இல்லை, புண்ணியமும் இருக்கு. நீங்க நிச்சயகரமா நைமித்திக கர்மா பண்ணி நீங்க எல்லா பாபத்தையும் அழிச்சுட்டாலும் உங்க புண்ணியம் அனுபவிக்காம அப்படியே இருக்கு. அது 10 ஜென்மா சுத்தி கொண்டு இருக்கும். அந்த அனுபவிக்கும் போது திருப்பியும் பாபம் பண்றதுக்கான வாய்ப்பு. அதனால நிச்சயகரமா பாபத்தை போகிறது நமக்கு விரோதம் கிடையாது. நம்ம அப்படிதான் சொல்றோம். எல்லா சத்துக்கரமாவும் போக்கடிக்கும் போது நம்ம ஏன்னா அந்த புண்ணியமும் அதுதான் என்ன சொல்ற 15வது ஸ்லோகம் பார்க்கணும். அனாரத்தேஷம் வித்யந்தே ஸ்வஸ்தேவகம் நைவும் ஆத்மா அத்தியாதேகும் ஏதோ ரத்தம் நிகழ்ந்துகிறது. நித்தியம் அனாரத்த நித்தியம் கர்மா, நித்தியம்னா நிச்சயகர்மா, நிச்சயகர்மா நித்தியம் அனாரத்தேஷ்ட காரியானாம் ஸ்வஸ்தையே மதம் தே. இந்த நித்தியகர்மா அனாரத்தம், சஞ்சித கர்மா எல்லாத்தையும் ஸ்வஸ்தையே மதம் அது நாசம் பண்ணுவதற்கு காரணம் சொல்லுவேயானால் நைவம் அப்படின்ற சுவாத்மா அதனுடைய சொரூபம் சொரூபம் அதனுடைய நித்தியகர்மாவுடைய சொரூபம் அப்படிப்பட்டது கிடையாது. எதாக அத்தியாயம் அனர்த்தம் நிகழ்ந்துகிறது. அது தெரியாததான். நம்ம இது கர்மம் பண்ணலன்னா அதனால ஒரு அனர்த்தம் வரும் சொல்றாங்க. அதை போக்கடிக்காது. உங்களுக்கு புண்ணிய கர்மாவை போக்கடிக்காது. அனாரத்தேஷகாரியானா நித்தியத்தே ஸ்வஸ்தேவம் நைவம் சுவாத்மா அத்தியாயம் ஏதோ ரத்தம் நிகழ்ந்துகிறது. அது அனர்த்தத்தை தான் போக்கடிக்குமே தவிர புண்ணியத்தை போக்கடிக்காது. அப்போ சஞ்சித கர்மாவை ஒரு வாரம் இருக்கு, ஒரு வாரம் வரும். எது சின்னது இல்லை. உங்களுக்கு நிச்சயமா சஞ்சித கர்மா உண்டு. அதை கண்டிப்பா அதை கிடையாது. ஆனா நிச்சயநீத்திக கர்மா பண்றதுனாலேயே உங்களுக்கு சஞ்சித கர்மா எல்லாமே போது பிராரம்ப கர்மா அனுபவிச்சுக்கலாம். நைத்திக இது விசித்த கர்மாவும் காந்தி கர்மாவும் பண்ண போவதில்லை. அதனால நம்ம அப்படியே அயத்னதாக அப்படின்னு நடக்காது. அப்படின்னு பாபத்தை கர்மணம் சத்தியவாய விரோதே நித்திய விரோத சத்தானியம் தது கவலதாயின. பாபம் சத்தியவாய சத்தியவாயம் என்ன? நம்ம கர்மாவை பண்ணலைன்னா பிரத்யவாயம் வரும். இதை பாபம் பண்ணா பிரத்யவாயம் வரும். பாப பலத்தில் பிரத்யவாயம் இன்னொன்று இருக்கு. இந்த பிரத்யவாயங்கிறது பாபத்தை கர்மனாக காரணம். பாபம் பண்றதுதான் பிரத்யவாயம் வரும். நித்திய விரோதான கர்மாணி
அது வரைக்கும் ஒத்துக்கிறாங்க. அது நித்தியத்தோட விரோதமா இருக்கு. நித்திய கர்மாக்கு பாபம் விரோதம். சந்தியாவந்தனத்துல ஒவ்வொரு மந்திரமும் பாபம் போகுது. நம்ம பண்ணக்கூடிய எல்லா நித்திய கர்மாவும் பாபம் போகிறது தான் இருக்கு. சந்தியாவந்தம் மட்டும் இல்லை, சந்தியாவந்தம் பிரம்ம வயசு அதிதி சத்தாரம் எதுவாக இருந்தாலும் நித்திய கர்மான்னு ஒரு இருந்துச்சுன்னா அது எல்லாமே நமக்கு பாபத்தை போகிறதுக்கு உபயோகப்படுறதுக்கு நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அந்த சங்கல்பமே இருக்காது. மமோபாச சமந்த தூரித ஷயத்வாக பரமேஸ்வரர் நான் பண்ணதான எல்லா தூரிதம் பாவம் அதை ஷயம் அதை நீக்குவது அதை குறைப்பது மூலமாக பரமேஸ்வரனை திருப்திருக்க. பரமேஸ்வரன் ஒரே ஒரு அவரை திருப்தி ஒரே வழிதான். பாபத்தை பொறுத்து அவருக்கான சந்தோஷம். புதுசு அவங்க பண்ண வேண்டாம். ஏன்னா பாபம் குறைய அந்த சத்துதானந்த சுரூபத்துக்கு கிட்ட போகும். அதுதான் அவர். அவர்கிட்ட போனோம்னா அவராகவே மாறி போகும். அதனால மமோபாசம் நிச்சயமா எல்லாம் பாபத்தை போகுது ஒத்துக்கிறேன். ஆனா புண்ணியத்தை போக கிடைக்காது. அதோட விரோதம் இல்லை. பாபத்தை கரணத்தாலே சத்தியமாகிற நிச்சய விரோதா தத்தானி அது இஷ்டபலனாகினகன் இஷ்டபலத்தை கொடுக்கக்கூடிய புண்ணிய கட்டமாக உங்க நிச்சயமா போக கிடைக்காது. அது கையில விட்டு சொல்லியே போகிறேன். சரி, அது மட்டும் அனுபவிச்சுட்டு போவேன்னு சொல்ல முடியாது. அந்த அனுபவிக்கும் போது இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. நேர்த்தியா வாழ்க்கையை நடத்திட்டு போறோம். நிறைய பாவங்கள்லாம் போயாச்சு. புண்ணியம் மட்டும் நிறைய சேர்ந்து இருக்கு. அடுத்த பிறவி இருக்கு. ஒரு நல்ல குலத்துல நல்ல சரீரத்தோட நல்லா படுக்கிறோம்னு இருக்கு. அப்ப இந்த படுத்துதான் ஞாபகம் இருக்கணும். அப்போ குழந்தை நிலைத்து நான் நிச்சயகரமா நிச்சயகரமா விடாம பண்ணணும், சாமி கர்மா பண்ணக்கூடாது, நிச்சயத்த கர்மா பண்ணக்கூடாது தோணும்போது புதிய தெரிஞ்சாலே தப்பு பண்ண ஆரம்பிச்சோம். அன்னைக்கு இப்படி யாருக்கு தெரியும்? 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யோகியிலே 3000 இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ இல்லை. இவ்வாறு நம்ம நிச்சயகரமா நினைக்கிறோமா? முன்னாடி ஒரு வித்தியாசம். நிச்சயகரமா வேண்டானே சொல்றாரு. இப்போ நிச்சயகரமா வேண்டாம்னு சொல்றது என்ன காரணம்னு சொல்லுறாரு. அப்போ நம்மளுக்கு புண்ணியம் இருந்தாலும் இனி லோகத்துல பிரத்யட்சமா பார்க்கலாம். விக்கிரகமான சுகத்தை அளவே இல்லாத அளவுக்கு சுகத்தை அனுபவிக்கிறவர் போன ஜென்மா நம்ம உறுதி பண்ணிருக்கார். ஆனா அவன் இன்னைக்கு பண்ணக்கூடிய இதெல்லாம் இன்னும் பாவமா நம்ம சொல்லணும். குருவாசூரிய சொன்னா இவனுக்கு இப்படிப்பட்ட வாழ்வான்னு நம்மளே ஆச்சரியப்பட்டு போறோம். அப்ப என்ன இருந்தாலும் பாவம் இல்லை, புண்ணிய நிறைய சேர்த்து வச்சிருக்கா, இன்னைக்கு அனுபவிச்சிருக்க. ஆனா இன்னைக்கு சரியான வழிகாட்டு இல்லாத அவ்வளவு பாவத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம். நாளைக்கு நமக்கு அந்த கருத்துன்னு வரும். அதனால புண்ணியகரமாவே போகிறது. அதுக்கு நிச்சயகரமா உபயோகிப்பாங்க. இதுதான் சொல்லுவார். அதனால நிச்சய விரோதாத்தாலே வந்து இஷ்டப்படுறதாயிருந்தாங்க. சரி, இப்ப 2 கர்மாவும் வேண்டாங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கர்மாவே வேண்டாங்க. அது எடுத்துக்கோ. இது வாய்ப்பு படிக்கிறது. காமத்தை கற்கணும். சத்திய பண்பவா சத்திய கோதம் உதே யத்மா அசங்கிதம் உச்சதே. அப்ப கர்மாவே பண்ணாம இருக்கேன்னு சொல்லாது. அதுவே நிச்சய கர்மா மட்டும்தான் பண்ணுவேன். எனக்கு காந்தி கர்மா பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன், நிச்சய கர்மா பண்ண மாட்டேன், என்னால் அந்த இருக்க முடியும் யாரும் முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் முடியாதுன்னு பேசுகிறேன். காமத்தை கர்மமும் இருக்குது. எந்த அளவுக்கு மனசுல காமம் இருக்கோ அது கர்மா பண்ணிட்டு தான் இருக்கக்கூடும். காமத்தை கர்மமும் இருக்கு. சத்தியம் உச்சித்து சத்திய கோபம் உதே. காமத்தை கர்மமும் இருக்குது ஒரு பாகம் அன்னையும் அப்படி ஆயிடுச்சு. சத்திய ஹிருதய பிரத்யக்ஷோதம் உச்சித்தி சம்பவ தஸ்மாத் தஸ்மாத் சமயக் இதம் ந உச்சதே அசமயக் இதம் உச்சதே. அது என்ன? கர்மாவுக்கு காமம் தான் காரணம். ஆசை இருந்ததுன்னா அதனால கர்மா பண்ணுறது. சத்து உச்சித்தி அந்த கர்மா இல்லை காமம் சத்தியம் சொல்லிக்கிறதுனாலும் கர்மா கர்மாவுடைய உச்சித்தி அதனுடைய அது வேரோடு இருக்கிறது அழிக்கிறது சத்துக்கோன்றதே நம்பவார். அந்த பிரத்யேகமாக ஆத்ம ஞானம் இல்லாமல் தெரிஞ்சுக்கவே முடியாது, அதை சாதிக்கவே முடியாது. ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் நமக்கு கர்மா இல்லாம பண்ணக்கூடியது. அது ஒண்ணுதான் காமம் இல்லாம பண்ணக்கூடியது. காரணத்தினால் கர்மா அசங்க